மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி அடுத்த வளையம்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனம் மோதி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வாகனத்தை ஓட்டி வந்த 2 இளைஞர்களும் மரணமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் உள்ளார். சீனிவாசன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது, மேலும் அந்த மூதாட்டி யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா, அந்த இளைஞர்களின் தகவல் குறித்து என்ன தெரிய வந்திருக்கிறது, இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு கொல்லக்கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் சரசம்மாள், 75 வயதான அந்த மூதாட்டி வளையாம்பட்டு முருகன் கோயில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை கடக்க முயன்ற போது ஆம்பூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சமியுல்லா மற்றும் பல்லா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடியிலிருந்து ஆம்பூர் நோக்கி வேகமாக சென்றுள்ளனர். அப்போது அந்த மூதாட்டி மீது அந்த இருசக்கர வாகனம் மோதாமல் இருப்பதற்காக திடீரென பிரேக் போட்ட போது அந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மூதாட்டி மீது மோதி நிலைத்தடுமாறி சாலை நடுவே இருக்கக்கூடிய தடுப்பில் மோதி விபத்துக்கான அந்த விபத்துல மூதாட்டி சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் சென்ற இந்த 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் இருவரையும் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் இருந்த வாணியம்பாடி கிராமிய காவல் ஆய்வாளர் அமுதா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து மூதாட்டி சோளத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த அந்த 2 இளைஞர்களும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வருவதால் அங்கு விபத்துகள் நடக்காமல் இருக்க அதற்கான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். இவங்க எப்படி வந்தாங்க? கிராஸ் பண்ணிருக்காரு பாருங்க, 2 வீலர்